சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் நல்ல உரை தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் இது அவர் இது வரைக்கும் பேசின பேச்சுக்களே இதுதான் ஒரு மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கவர்ச்சியான பேச்சு நான் பார்க்குறேன். தெளிவாக எனிமி திமுக தான் சொல்லிட்டாரு, திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டாரு, எனிமையை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அவர். இன்றைக்கி திமுகவை வெளிப்படையாக எதிர்ப்பதற்கு பெரும்பாலும் அஞ்சுகிற ஒரு சூழ்நிலையில் புதுசாக வரக்கூடிய ஒருவர், எந்த பேகேஜும் இல்லாத ஒருவர் வெளிப்படையாக அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்றதை மக்கள் விரும்புவார்கள். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சொன்னதை அவர் மறுபடியும் வழிமொழிகிறார். அவங்க அப்படி பேசும்போது இது இவ்வளோ ஹார்ஷாக இருக்குது, இவ்வளோ தேவையான நான் நினச்சேன், ஆனால் இப்போ நான் உணர்றேன்னு அவர் சொல்கிறார். கடந்த 80 நாட்கள் அவர் பட்ட வேதனையை அவருடைய அனுபவம் அதை ஒரு உணர்த்தி இருக்கலாம். அரசியலில் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொசிஷனிங் பண்ணிக்கிறது. வழவழா குழகுழாலாம் கிடையாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, தான் திமுகவுக்கு மாற்று தான்றதை அவர் தொடர்ந்து நிறுவிக்கிட்டே இருக்கார். இதன் மூலம் அதிமுகவுக்கு அபாயமணியை அவர் ஒலிக்கிறார். திமுக இன்றைக்கி இவ்வளோ பலமாக இருக்குது, அதிகாரத்தில் இருக்குது. திமுக வலுவாக இருக்குது. மத்திய அவங்க திமுக கிட்ட மீடியா பலம், பண பலம், அதிகாரம் எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவாக இருக்கார், எல்லாரையும் சேர்த்துக்கிறாரு, எல்லாரையும் சேர்த்துக்கிறாருல, வாங்கன்றாருல, யார் வந்தாலும் பெரும்பாலானவங்களும் அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஏதோ சிலரை தவிர மற்றவங்க எல்லாரையும் அவங்க சேர்த்துக்கிறாங்க, வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஏன் அதிகாரத்தில் இல்லாத எடப்பாடிக்கு இல்லை? சக்ஸஸ் ரேட்டில் இருக்கிற ஒரு முதலமைச்சரே அதை எடுத்துக்கிறாரு. ஆனால் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முதலமைச்சர் ஏற்றுக்கிறாரு, தோத்துக்கிட்டே இருக்க எதிர்கட்சி தலைவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாருங்க. அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க பிச்சுக்கிட்டு அங்கே போகிறாங்க. செங்கோட்டை இல்லைன்னா இன்றைக்கி இந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்திருக்காது, எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ப்ராப்பராக நடந்திருக்கு, ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாமல் நடந்திருக்கு. பெரியார் படமோ சரி, அண்ணா படமோ சரி, எம்ஜிஆர் படமோ சரி, இவங்க தான் பயன்படுத்தணும், அவங்க தான் பயன்படுத்தணும் கிடையாது. அவங்க பொதுவான தலைவர்கள், நான் யார்கிட்டையும் எந்த பெர்மிஷனும் கேட்க வேண்டியது இல்லைங்கிறதையும் விஜய் தெளிவாக சொல்லிட்டாரு. இது அண்ணா திமுக கொடுத்த மெசேஜ். இது நீ அண்ணா தரக்கூடிய படியை பயன்படுத்துகிறேன்னு திமுக கேட்கல, ஆனால் எம்ஜிஆர் கூடிய பயன்படுத்தக்கூடாதுன்னு சில அதிமுக முன்னாள் மந்திரிகள்லாம் பேசினாங்க. அவங்களுக்கு கொடுத்த மெசேஜ் இது. மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது. இன்றைக்கி வந்த கூட்டம் செங்கோட்டையன் சொன்ன மாதிரி தன்னெழுச்சியான கூட்டம், பெரும்பாலும் காசு கொடுக்காம வந்த கூட்டம். இன்றைக்கி யாருக்கு கூட்டம் நடத்தினாலும் காசு செலவு பண்ணோம். திமுக நடத்தினாலும் அண்ணா நடத்தினாலும் வேன் அரேஞ்ச் பண்ணணும், சாப்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாம் கொடுத்தா தான் வரும். அது திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தாலும். செங்கோட்டையன் அதை பண்ணியிருப்பார் ஏடிஎம்கேல. இன்னைக்கு விஜய்க்கு அது இல்லை. விஜயகாந்த் 2006 ஏற்படுத்தின அது போன்ற ஒரு தாக்கம், அதை விட அதிகமான விஜயகாந்தை விட மிக அதிகமான சேதாரத்தை விஜய் ஏற்படுத்தி. விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு விஜயகாந்த் இந்த செல்வாக்கை விட பல மடங்கு அதிகம். ஆனால் அவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் அதிமுகவின் வெற்றியை தடுப்பார், திமுகவின் வெற்றியை சிதைப்பார். தெளிவாக ஒரு இடத்துல பேசுகிறாரு, டிவிக்கெல்லாம் ஒரு கட்சியான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் என்னைய கிட்ட ஏன் எல்லாரும் பயப்படுறது தான் அவர் சொல்கிறது. எல்லா அமைச்சர்களும் ஏன் பயப்படுறீங்க? விஜயை பற்றி பேசுறதுல தான் கவலைப்படுறது தான் திமுக வேலையாக இருக்குது. இல்லாட்டி பவுள விழாவில் எதுக்கு போய் அவங்கள பற்றி பேசுகிறாங்க? பாயிண்ட் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஈரோட்டினுடைய விஜயனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம், தாவேக்காவிற்கும் சரி, ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு தமிழகத்தில். செங்கோட்டையருக்கும் தன்னை ஒரு முதல் பாயிண்டில் நிரூபிக்கிறதுக்கான ஒரு பொதுக்கூட்டமாக அதையும் நடத்தியாச்சு சார். என்னோட ஃபீட்பேக் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், விஜய் கிட்டத்தட்ட 3 மாத காலம் கழித்து பொதுவெளிக்கு வருகிறார். கரூரில் அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு வெளியில் வராமல் இருந்தார். புதுச்சேரியில் வந்தார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக வெளியில் வர்றார் பொதுமக்கள் மத்தியில். அவங்க பொதுக்குழுக்கு வந்தார். பட் பப்ளிக் தரிசனம், பொதுமக்கள் தரிசனம் இன்றைக்கி தான் வந்திருக்கு. நல்ல உரை தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் இது அவர் இது வரைக்கும் பேசின பேச்சுக்களே இதுதான் ஒரு மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கவர்ச்சியான பேச்சுன்னு நான் பார்க்குறேன். தெளிவாக எனிமி திமுக தான் சொல்லிட்டாரு, திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டாரு, எனிமையை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அவர். தான் திமுக மாற்று, அண்ணா திமுக இல்லைன்றதையும் நிரூபித்தார். பிஜேபியை எதிர்க்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அடுத்து மக்கள் தான் முடிவு பண்ணணும் அவர் வேணுமா வேணாமான்றது. ஸோ முக்கியமான ஒரு ஸ்பீச், அந்த வைப்புன்னுவாங்க, அது இருந்தது இன்றைக்கி அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலுமே கூட இன்றைக்கி ஒரு மக்களை ஒரு மாதிரி சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு பேச்சு தான். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். பட் இதுவரை அவர் ஆற்றிய உரைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த நல்லது ஒரு உரை இருக்கிறதுல இது வரைக்கும் வந்ததில் த பெஸ்ட்னு சொல்லலாம். பெஸ்ட்டான ஒரு ஸ்பீச்சாகவே விஜயோட. எஸ், அப்படி தான் நான் பார்க்குறேன். திமுக ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களுடைய பாணியில் அது தீய சக்தி, ஆனால் டிவிக்கு தூய சக்தி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஜெயலலிதாமாவோட சொல்லும் பொழுது ஏன் இவ்வளோ ஹார்ட்ஸாக பேசணும் நான் யோசிச்சிருக்கேன். இப்போ தான் புரியுது, அனுபவிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது திமுக தீய சக்தி அப்படிங்கிறத ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி விஜய் பேசுகிறார். அது ரொம்ப சவுண்டாகவும்
ரைஸ் பண்ணிட்டார். அதை தீய சக்தின்னு ஜெயலலிதா அவர்களை விட ஒரு மடங்கு அதிகமாகவே ரைஸ் பண்ணி அதை காட்டியிருக்காரு. விஜய் சொல்ல வர விஷயம் ஆமாங்க, இது வந்துங்க இன்றைக்கி திமுகவை வந்து வெளிப்படையாக எதிர்ப்பதற்கு பெரும்பாலோர் அஞ்சுகிற ஒரு சூழ்நிலையில் புதுசாக வரக்கூடிய ஒருவர், எந்த பேகேஜும் இல்லாத ஒருவர் வெளிப்படையாக அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்றதை மக்கள் வந்து விரும்புவார்கள். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சொன்னதை அவர் மறுபடியும் வழிமொழிகிறார். அவங்க அப்படி பேசும்போது இது இவ்வளோ ஹார்ஷாக இருக்கே, இவ்வளோ தேவையான நான் நினச்சேன், ஆனால் இப்போ நான் உணர்றேன்னு அவர் சொல்கிறார். கடந்த 80 நாட்கள் அவர் பட்ட வேதனையை அவருடைய அனுபவம் அதை ஒரு உணர்த்தி இருக்கலாம். கரூர் சம்பவத்துக்கு அவர் தான் பொறுப்பு, நான் அதை மறுபடியும் பதிவு பண்ணுறேன். ஆனால் அரசு தன் கடமையை தவறியது என்பதும் உண்மை. அதன் பிறகு அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், இந்த 80 நாட்களில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் இந்த முடிவுக்கு அவர் வர செய்திருக்கலாம். ஆகவே இது சரி தப்புன்னு ஆர்கியூ பண்ணுறது வேஸ்ட்டு. திமுக தீய சக்தியா தூய சக்தியான்னு பேசுறது வேஸ்ட். அது அவங்கவுங்களோட மனசை பொறுத்த விஷயம். அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை உண்டு. இது ஜனநாயக நாடு. திமுக தீய சக்தின்னு சொல்கிறதுக்கும் விஜய்க்கு உரிமை உண்டு, திமுக தூய சக்தின்னு சொல்கிறதுக்கும் திமுகவை ஆதரிப்பவர்களுக்கு ஒரு உரிமை உண்டு. ஏன்னா இது பொலிட்டிக்கல் கமெண்ட், இது தனி மனித தாக்குதல் அல்ல. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் ஸ்டாண்ட் எடுக்கிறார். அரசியலில் வந்து வெற்றி பெறுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொசிஷனிங் பண்ணிக்கிறது. வழவழா குழகுழாலாம் கிடையாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, தான் தான் திமுகவுக்கு மாற்று தான்தான்றதை அவர் தொடர்ந்து நிறுவிக்கிட்டே இருக்கார். இதன் மூலம் அதிமுகவுக்கு அபாயமணியை அவர் ஒலிக்கிறார். அவர் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாரு, நான் கடைசியாக முடிக்கும்போது அண்ணன் செங்கோட்டையன் வந்திருக்கிறார், நன்றி, இன்னும் சிலர் வர இருக்கிறார்கள், அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும் சொல்லிட்டார். அப்போனா தெளிவாக அவங்களுக்கு ஓபிஎஸ், டிடிவி, இன்னும் யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்குமான ஒரு மெசேஜ் தான் அது, வாங்க அப்படின்றதுக்கான மெசேஜ். எடப்பாடி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கக்கூடிய, அடம் பிடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அங்கேருந்து ஒரு தரப்பினர் இந்த பக்கம் நகர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை வந்து விஜய் வந்து தெளிவுபடுத்துறாரு. ஓப்பனாகவே சொல்லிட்டார். ஓப்பனாக சொல்லிட்டார். இதுக்கு மேலே என்ன இருக்குது? வழவழ கிடையாது, உள்ள ஒன்று வெளியே ஒன்றும் கிடையாது. அண்ணன் செங்கோட்டையன் வந்தது நன்றி, இன்னும் சிலர் வர இருக்கிறார்கள், அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும். அதாவது சந்தேகத்தில் இருக்காங்க, வந்தால் மரியாதை கிடைக்குமா கிடைக்காது, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உரிய மரியாதை அங்கீகாரம் இருக்கும்ட்டார். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் இவர் சேர்த்துக்க மாட்டேன்றாருங்க. உங்கள் காலில் விழுறோன்னே அவங்க கெஞ்சுறாங்க பொது வெளியில், அப்படியே ஒரு இடம் கொடுக்க மறுக்கிறாரு. கூட்டணியிலையும் யோசிச்சு பாருங்க, திமுக வந்து இன்றைக்கி இவ்வளோ பலமாக இருக்குது, அதிகாரத்தில் இருக்குது. திமுக வந்து வலுவாக இருக்குது. மத்திய திமுக கிட்ட மீடியா பலம், பணபலம், அதிகாரம் எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவாக இருக்கார், எல்லாரையும் சேர்த்துக்கிறாருல, எல்லாரையும் சேர்த்துக்கிறாருல, வாங்க வாங்கன்றாருல, யார் வந்தாலும் சேர்த்து, பெரும்பாலானவங்களும் அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஒரு சிலரை தவிர மற்றவங்க எல்லாரையும் அவங்க சேர்த்துக்கிறாங்க, வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஏன் அதிகாரத்தில் இல்லாத எடப்பாடிக்கு இல்லை? இத்தனைக்கும் 3 தோல்விகளை சந்தித்த பிறகு ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்க? தாயா பிள்ளையா இருந்தவங்க தானே, நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு. சக்ஸஸ் ரேட்டில் இருக்கிற ஒரு முதலமைச்சரே அதை வந்து எடுத்துக்கிறாரு. ஆனால் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முதலமைச்சர் ஏற்றுக்கிறாரு, தோத்துக்கிட்டே இருக்க எதிர்கட்சி தலைவர் ஏற்றுக்க மாட்டேன்றாருங்க. அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க பிச்சுக்கிட்டு அங்கே போகிறாங்க. செங்கோட்டை ஏங்க போனார்? இன்னைக்கு செங்கோல் கொடுக்குறாரு. இந்த செங்கோட்டை இல்லைன்னா இன்னைக்கு இந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்திருக்காது, எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ப்ராப்பராக நடந்திருக்கு, ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாமல் நடந்திருக்கு. இனிமேல் நடக்கக்கூடிய மாநாடுகள் எல்லாம் ஒழுங்காக நடக்கும். ஏன்னா அவர் மாதிரியான அனுபவசாலிகள் வந்து வழிகாட்டுறாங்க உள்ள. அந்த செங்கோட்டை ஏன் அதிமுகலேருந்து போனார்? எடப்பாடி தானே காரணம். இன்னும் எத்தனை பேர் அவங்க இழக்க போகிறாங்க? அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அரவணைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாரையும் இழந்துட்டு நிற்கிறீங்க. அவங்க அதிகாரத்தில் இருந்தாலும் வாங்க எல்லாரையும் சேர்த்து போன்றாரு ஸ்டாலின். அப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஆட்டோமேட்டிக்காக ஒரு கூட்டம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து வண்டியாக இறக்குறதெல்லாம் கடந்து ரசிகர்கள் தன்னெழுச்சியாகவே வந்து செங்கோட்டையன் இது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்துட்டு அவரே வந்து வெளிப்படையாகவே பேசுகிற இடமே தெரியுது. இப்படி ஒரு தன்னெழுச்சியான கூட்டத்தை வந்து பார்க்குறேங்கிறத வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல 4 மாவட்டத்துக்குள்ளே தான் வருவாங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பரவலாகவே வந்துட்டு போயிருக்காங்க. வர வேணான்னு யாரையும் சொல்லலை, கியூஆர் கோடு கிடையாது, ஸ்கேன் பண்ணி தான் வரணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் மாநாட்டுக்கு வரலாம்ங்கிறத தெளிவுபடுத்தினார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு க்ரௌடை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது நல்ல விஷயம் தானேங்க. ஒரு பொதுக்கூட்டத்துக்கு எப்படிங்க கியூஆர் கோடு வைப்பீங்க? இது என்ன நியாயம்? அது இப்போ திமுக கியூஆர் கோடு வைப்பாங்களா இல்லை அதிமுக வைப்பாங்களா? எந்த கட்சிக்கும் வைக்கக்கூடாதுங்க. வாரமாக ஒழுங்காக இருக்கணும், போலீஸ் பந்தோபஸ்து ப்ராப்பராக இருக்கணும், இவ்வளோதான். நீங்கள் கியூஆர் கோடெல்லாம் வச்சிங்கன்னா அது எப்படி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நீங்கள் கியூஆர் கோடு வைப்பீங்க? ஆகவே இது நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தார் அவர் வந்து செங்கோட்டையன். ஐ திங்க் அதிமுக விழித்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இப்படியே போச்சுன்னா அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் வந்து கட்சிக்காக உழைச்சவங்களெல்லாம் வெளியில் தூக்கி போட்டுட்டு 53 வருஷம் கட்சியில் இருந்தவரை தூக்கி வெளியில் போட்டு கேட்டால் அவருக்கு வந்து ஈரோட்டில் வந்து ஒன்றும் செல்வாக்கு கிடையாது, அது அதிமுக ஓட்டு, செங்கோட்டையன் ஓட்டு, இந்த கதெல்லாம் அழகாதீங்க. உங்களுக்கு ஓரளவாக சேதாரம் வருமா வராதா? செங்கோட்டையன் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சேதாரத்தை ஏற்படுத்தினாலே போதுமேங்க. உங்களுக்கு உங்களோட தோல்வியில் அவரோட பங்கு இருக்குது, அவ்வளோ அது போதும் இல்லை, சைபராகவே ஆகட்டுங்க. ஆனால் நீங்கள் 10% 10 ஓட்டு குறைஞ்சி போய் தோற்றுருவீங்கல்ல.
பாத்தியதை உங்களுக்கு தானே அதிகம். அது புரியாமல் அது வந்து அதிமுக ஓட்டு செங்கோட்டையன் ஓட்டு இல்லைன்னு எதுக்கு கதை அளந்துன்னு இருக்கீங்க இல்லைங்களா? ஆகவே இது இவர்கள் எச்சரிக்கை, இனிமேலாவது இவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி தான் நான் பார்க்குறேன். இது பெரியார் படமும் சரி, அண்ணா படமும் சரி, எம்ஜிஆர் படமும் சரி, இவங்க தான் பயன்படுத்தணும், அவங்க தான் பயன்படுத்தணும் கிடையாது. அவங்க பொதுவான தலைவர்கள், நான் யார்கிட்டையும் எந்த பெர்மிஷனும் கேட்க வேண்டியது இல்லைங்கிறதையும் விஜய் தெளிவாக சொல்லிட்டாரு. இது அதிமுக கொடுத்த மெசேஜ். இது நீ அண்ணாதுரை கூடிய படியை பயன்படுத்துகிறேன்னு திமுக கேட்கல, ஆனால் எம்ஜிஆர் கூடிய பயன்படுத்தக்கூடாதுன்னு சில அதிமுக முன்னாள் மந்திரிகள்லாம் பேசினாங்க. அவங்களுக்கு கொடுத்த மெசேஜ் இது. ஆமாம், எம்ஜிஆர் எம்ஜிஆர் அண்ணாலாம் எல்லாருக்குமான தலைவர்கள் தான். ஆமாம், நீ எப்படி அது சொந்தம் கொண்டாட முடியும்? ஏன்னா விஜயகாந்த் ஃபோட்டோ பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏற்கனவே பிரேமலதா வந்து சொல்லியிருந்தாங்க. அவருக்கு வேண்டப்பட்டவங்க சினிமா ரீதியாக பயன்படுத்திக்கலாம், அரசியல் ரீதியாக விஜயகாந்தை கூட நீங்கள் எந்த இடத்துலையும் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. எம்ஜிஆரை பேஸ் பண்ணி, ஜெயலலிதாவை பேஸ் பண்ணி இவரும் சொல்லியிருந்தார், எடப்பாடி அவர்களும் பேசியிருந்தாங்க. ஒரு கிளியர் கட் மெசேஜ், ஒவ்வொருத்தருக்குமான ஒரு மெசேஜ் எனக்கு விஜய் கொடுத்துருக்காரு. அவ்வளோ தெளிவாக கொடுத்துட்டார்ல. விஜயகாந்தை சேர்க்கல, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் சேர்த்துட்டார். நான் தான்ட்டார் அவர். மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது. இன்றைக்கி வந்த கூட்டம் செங்கோட்டையன் சொன்ன மாதிரி தன்னெழுச்சியான கூட்டம். பெரும்பாலும் காசு கொடுக்காம வந்த கூட்டம். இன்றைக்கி யாருக்கு கூட்டம் நடத்தினாலும் காசு செலவு பண்ணோம். திமுக நடத்தினாலும், அண்ணா நடத்தினாலும் வேன் அரேஞ்ச் பண்ணணும், சாப்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாம் கொடுத்தா தான் வரும். அது திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தாலும். செங்கோட்டையன் பண்ணியிருப்பார், ஏடிஎம்கேல. இன்னைக்கு விஜய்க்கு அது இல்லை. 90% விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டம். இது ஒரு வித்தியாசமான கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும் தான் செங்கோட்டையனுடைய வேலையாக இருந்தது, தவிர்த்து மற்ற வேலைகளை இறங்கி பார்க்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. தானாக வந்த கூட்டம் இது. அப்போ இந்த கூட்டத்தை வந்து நீங்கள் எப்படி திமுக அண்ணா திமுகவோட வந்து ஒப்பிட முடியும்? அப்போ திமுக அண்ணா திமுக காசு வாங்கிட்டு போகிறவங்க கூட காசு வாங்காமல் விஜய் கிட்ட வந்து கூட்டத்துக்கு வரானா அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? வர கூட்டத்தில் 50% ஓட்டாக மாறினா கூட திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருக்கும் சேதாரங்க. குறிப்பாக அண்ணா திமுகவுக்கு சேதாரம். இப்பொழுதாவது எடப்பாடி வந்து மனம் மாறணுங்க, இல்லைனா வந்து அதிமுக வந்து இப்போ மாபெரும் சரிவை சந்திக்கும். நான் சொல்கிறேன், விஜய் ஜெயிச்சு ஆட்சி அமைப்பார்லாம் நான் சொல்லலை. ஆனால் அவர் உடைக்கிற ஓட்டால் திமுக அதிமுக ரெண்டு பேருக்கு சேதாரம் வரும். அதிக சேதாரம் அதிமுக வரும். விஜயகாந்த் 2006 ஏற்படுத்தின அது போன்ற ஒரு தாக்கம், அதை விட அதிகமான விஜயகாந்தை விட மிக அதிகமான சேதாரத்தை விஜய் ஏற்படுத்தும். விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு விஜயகாந்த் இந்த செல்வாக்கை விட பல மடங்கு அதிகம். அதில் நான் உறுதியாக இருக்கேன். விஜயகாந்தோட செல்வாக்கோட பல மடங்கு அதிகம் விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு. ஆனால் அவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் அதிமுகவின் வெற்றியை தடுப்பார், திமுகவின் வெற்றியை சிதைப்பார். அந்த ஒரு நடக்கும். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஹங் அசம்பிளிக்கு நோக்கி கூட நகரலாம். ரெண்டு பேரும் பயப்படுறாங்கல்ல. திமுகவும் பயப்படுது, அதிமுகவும் பயப்படுறாங்கல்ல. நீங்கள் ஒவ்வொரு மந்திரிகிட்டையும் பேசுங்க, இல்லை அதிமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள்ட்டையும் பேசுங்க, திமுக சிட்டிங் மினிஸ்டர்ஸ்கிட்ட பேசுங்க. எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு கீலி பிடிச்சி ஆட்டுது விஜய் ஃபேக்டரி. அவங்கவுங்க தொகுதியில் எப்படி இதை காப்பாற்றிக்கணும்னு தான் உறுதியாக நிற்கிறாங்க. தான் தொகுதியில் விஜய் சேதாரத்துலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது, இதுதான் ஒவ்வொரு மந்திரியோட கவலை, ஒவ்வொரு எம்எல்ஏவோட கவலை. தமிழ்நாடை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, எக்கடை கட்டு போட்டுன்றாங்க. அவங்கவுங்க தொகுதியில் வந்து தொகுதியில் நான் வந்து இழுத்து பிடிச்சிப்பேங்க, ஆனால் டஃப் ஃபைட்டுங்கன்றாங்க. தனிப்பட்ட முறையில் திமுகவில் எல்லா விஷயம் தெரிஞ்ச யாருக்கிட்ட பேசினாலும் மந்திரிங்க, மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள் டஃப் ஃபைட்டுன்றாங்க. கேக்வாக் கிடையாதுங்கிற கண்டிப்பாக கேக்வாக் கிடையாது. விஜய் தெளிவாக ஒரு இடத்துல வந்துட்டு பேசுகிறாரு, டிவிக்கெல்லாம் ஒரு கட்சியான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் என்னைய கண்டு ஏன் எல்லாரும் பயப்படுது தான் அவர் சொல்கிறது. எல்லா அமைச்சர்களும் ஏன் பயப்படுறீங்க? விஜயை பற்றி பேசுறதுல தான் கவலைப்படுறது தான் திமுக வேலையாக இருக்குது. இல்லாட்டி பவுள விழாவில் எதுக்கு போய் அவங்கள பற்றி பேசுகிறாங்க? இங்கே ஒரு இடத்துல ஒரு பெருசாக டிஸ்டர்ப் பண்ண ஓட்டு உடையுதுங்க. பாரம்பரிய திமுக குடும்பங்களே விஜய்க்கு ஓட்டு போகுது. வெறும் அண்ணா திமுக மட்டும் இல்லை, குறிப்பாக பெண்கள் ஓட்டு அதிகமாக போகுதுங்க. இன்னைக்கு வந்ததில் கூட்டத்திலையும் பெண்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ உங்களோட 1000 ரூபாய் உரிமை தொகை, விடியல் பயணம்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகுது. அங்கே வாங்கிட்டு இங்கே வர்ற கூட்டம் போகுது. பெண்கள் ஓட்டு அதிகமாக உங்களுக்கு கவலை தர வேண்டிய விஷயம். அதுவே குறைச்சி மதிப்பிட முடியாது. கேக்வாக் கிடையாது. நிச்சயமாக வந்து இது ஏதாவது இப்போ தான் அவருடைய அரசியல் வந்து அரசியலாக பரிணமிக்க ஆரம்பிச்சிருக்கு. பொலிட்டிக்கலாக இப்போ தான் வராது. இது வரைக்கும் அது எப்படியோ கந்தரகோலமாக இருந்தது. இந்த முறை தான் வந்து தெளிவாக வந்து அந்த ஸ்பீச்லேயும் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றீங்க, ஆனால் 207 ஆரம்ப பள்ளிகளை மூடிருக்கீங்கிறதையும் சொல்கிறாரு. அப்போ ட்ராப் அவுட் ரேஷியோ அதிகமாகுது, கல்வி இடைநிற்றல் அதிகமாகுதுன்னா நீங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பெருமை பேசிக்கிறதுல என்ன அர்த்தம்? இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆக்கப்பூர்வமான அரசியல் என்னை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக விஜய் வந்து திமுகவுக்கு ஒரு தலைவலியாக தான் உருவெடுத்துட்டு இருக்காரு, சவாலாக உருவெடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். விஜய் ஓப்பனாக சொல்கிறாரு, விஜய்க்கு வந்து பொலிட்டிக்கலாக பேச தெரியலை. விஜய் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் பேசுவார், என்னத்தை அதில் சொல்லிட போகிறாரு விஜய், எதுவுமே விஜய்க்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ கவலைப்படுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு நீண்ட பட்டியலை வந்துட்டு வெளியிட்டு பேசுகிறாரு. நீங்கள் என்னென்ன வாக்குறுதியெல்லாம் கொடுத்தீங்க, என்னென்ன நிறைவேற்றலை, நீட்டுக்கு பேசுனீங்க நடக்கலை, எஜுகேஷன் லோன் ரத்துன்னு சொன்னீங்க அதுவும் நடக்கலை, இது போன்ற ஒரு பட்டியலை வந்துட்டு விஜய் வந்துட்டு வரிசையாக அடிக்கி திமுக மேலே குற்றச்சாட்டை நம்ம நியாயமானது தான் அது லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. திமுக தான் பதில் சொல்லணும். அதுக்கு போன தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததுலேயே குவாலிட்டேட்டிவாக முக்கியமானது எதையும் நிறைவேற்றாமல் காற்றுல விட்டுட்டு இதுக்குள்ளே அடுத்ததுக்கு போயிட்டாங்க. கனிமொழி தலைமையில் ஒரு குழுவான். என்னங்க நீங்கள் கதை என்ன 4 மாதம் இருக்குது, இது வரைக்கும் 21 கொடுத்ததை நீ நிறைவேற்றலையே, அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பீங்களா? அதிகமாக பேசப்பட்டது இல்லை, நீங்கள் அதுக்கு விளக்கம் கொடுப்பீங்களா மக்கள்கிட்ட?
உங்கள் தேர்தல் அறிக்கை காமிச்சு தானே நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அக்ரெசிவாக தேர்தல் அறிக்கையை கொண்டு வரீங்க, பாராட்டுறோம். ஒரு குழு போட்டிங்க. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டம் என்னாச்சு? பதவி வந்த 3வது மாதம் முடியாதுன்னாரு பிடிஆர். அவர் போன குழுலையும் அறிக்கையிலையும் உறுப்பினர், இந்த குழுலையும் உறுப்பினர். இது என்ன கதை? இது நாங்கள் எவ்வளோ நாளைக்கு ஏமாற்றுவீங்க? போன தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததில் குவாலிட்டேட்டிவாக நீங்கள் நிறைவேற்ற முடியாதது குறித்து மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய விளக்கம் என்ன? அதை சொல்லுங்கள். இந்த இடத்துலையுமே அதை முழுசாக பதிவு அது பேச மாட்டேன், கடந்து போகிறீங்கல்ல. அப்போ ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் நீங்கள் பாட்டு வந்து உங்களுக்கு தோணுனதை வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சுன்னு போய்கிட்டே இருப்பீங்க, நிறைவேற்ற மாட்டீங்க. மக்களை ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணுன்னுவாங்க. காலகாலமாக இருக்கக்கூடிய அந்த தந்திரத்தை தான் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க. இன்றைக்கி என்னத்த இப்போ புதுசு பழைய அறிக்கையில் கொடுத்ததை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. இப்போ புதுசாக ஒரு தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு வேறு போடுறீங்க. பழைய அறிக்கையில் கொடுத்ததில் எவ்வளோ மிஸ் ஆகுது? 100 ரூபாய் கரெக்டாக தான் கேட்டார். 100 ரூபாய் சிலிண்டர் கொடுப்பேன், நீங்கள் கொடுத்தீங்களா? கொடுக்கல. பெர்பெக்சுவலி கொடுக்க வேண்டியது அது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 ரூபான்றது மாதம் மாதம் கொடுக்கணும். எப்படி உங்களால் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தானே நீங்கள் ஏமாத்துறீங்க? அதே பண்ணி 12வது பக்கத்தில் நீங்கள் குறிப்பிட்ட மெயினான ஒரு 3 மேட்டரை இங்கே மிஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஏமாத்துறீங்களே நீங்கள். அது மாதிரி நகை கடன் ரத்து, அதை விட ஒரு கொடுமையானது கல்வி கடன் ரத்து. கல்வி கடன் ரத்துங்கிறது. அதை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்ட லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கி வந்து வயிறெறிஞ்சு கிடக்குறாங்கங்க. உங்களால் கொடுக்க முடியாமல் அதை நம்பி லோன் வாங்கி படிக்க வச்சவங்க இன்றைக்கி வேலை கிடைக்காம தள்ளு வண்டியில் டிஃபன் விற்றுன்னு இருக்கான், ஜொமேட்டோவில் வண்டி ஓட்டுன்னு கிடக்குறான். அப்போ இது போன தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அடுத்த தேர்தல் அறிக்கைக்கு போயாச்சு. அடுத்ததுக்கு குழு அமைச்சு அதுக்கான அதில் உள்ள ஆட்கள்ல நிறைய பேர் இதுலயும் இருக்கிறாங்க. இது என்ன எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. இதில் செங்கோலை வந்து கொடுக்குறாரு. செங்கோட்டையன் கடைசியாக அந்த ஃபங்க்ஷன் முடியும் பொழுது ப்ரோக்ராமில் வந்துட்டு எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட செங்கோல் ஜெயலலிதா, அடுத்து விஜய்க்கான ஒரு இதாக வந்து செங்கோட்டையன் வந்து பேசுகிறாரு. எம்ஜிஆரை நான் பார்த்தேன், அப்படி ஒரு ரசிகர்கள் கூட்டம் என்ற மாதிரி அது, அதை நான் புரட்சி தலைவர்னு வர சொன்னேன், இவர் நான் புரட்சி தளபதினு சொல்கிறதுல தப்பே இல்லைங்கிற மாதிரி பேசி முடிச்சிட்டார் அவர். ஆமாம், இது எடப்பாடியும் அதிமுக தொண்டர்களும் கவலைப்பட வேண்டிய விஷயம். இது ஓரளவாவது சேதாரத்தை அதிமுக ஏற்படுத்தாதா? விஜய் போனதால் அதிமுக ஒன்றும் கலங்கிடாது, அதிமுக தொண்டன்லாம் அந்த பக்கம் போயிட மாட்டான், இந்த கதைலாம் இருக்கட்டும். அதிமுக தொண்டன்லாம் ஒரு 10% அங்கே போக மாட்டானா? அது உங்களுக்கு சேதாரம் இல்லையா? ஓட்டு நாளாக உடையும் போது உங்களுக்கு அது ஆபத்து இல்லையா? 53 வருஷம் கட்சியில் இருந்த ஒரு மனுஷனை இப்படியா கட்சியை விட்டு தூக்கி போடுவீங்க? அடிப்படை உறுப்பினர் நீக்கிற அளவுக்கு என்ன பாவத்தை பட்டார்? இன்றைக்கி அதோட பலனை அனுபவிக்கிறீங்கல்ல. மறந்துடாதீங்க, ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ, குறிப்பாக ஜெயலலிதா கூட இப்படி நடத்தினதில்லை. அதிகாரத்தில் இல்லாதப்ப எல்லாரையும் அரவணைச்சு தான் அந்த அம்மா போனாங்க. நீங்கள் எல்லாரும் யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன்றீங்களேங்க. ஒருத்தருமே சேர்றதுக்கும் அங்கே யாருக்கும் வாய்ப்பும் கிடையாது. வாய்ப்பும் இல்லை. அதிமுகவில் இவர்கள் சேர்ந்தாருங்கிற பேரும் கிடையாது. திமுகவிலையும் டிவிக்கலையும் தான் நடந்துட்டு இருக்குங்க. திமுகலையும் தாவேக்காலையும் தான் நடக்குது. இவ்வளோ வலுவாக இருக்க இடத்துல ஸ்டாலின் எல்லாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு சேர்த்துக்கிறாரு. பொதுவாக எதிர்கட்சியில் நீங்கள் தோத்துக்கிட்டே இருக்கீங்க, வேணாம் வேணாம் வேணான்னு தள்ளி விடுறீங்க. தேர்தல் டைமில் எதிர்கட்சிகள்கிட்ட போய் சேரதான் அதிகமாக இருக்கும். அவங்க திரும்ப ஆளுங்கட்சியாக வருவாங்கன்னு போய் சேரதான் அதிகமாக தெரியும். அங்கே இங்கே வர்றதுக்கு ஆள் இல்லை, போகிறதுக்கு தான் ஆள் இருக்குங்கிற உண்மையாகவே போயிட்டே இருக்குது அப்படிங்கிற. விஜய் ஃபேக்டர் இல்லாமல் இவர் இடம் திமுக அதிமுக தான் காலம் இருக்குதுன்னு போது அப்போ இவ்வளோ அடம் பிடிச்சா கூட ஓகே. பிஜேபி எல்லாம் யாரும் போக மாட்டாங்க, காங்கிரஸ் எல்லாம் சின்ன கட்சி போக மாட்டாங்க எவனும் ஓகே. இங்கே விஜய் ஃபேக்டர் வந்த பிறகு சிந்தாமல் செதறாமல் ஒவ்வொரு ஓட்டும் குரூஷியல்ன்ற புரிதல் ஏன் உங்களுக்கு இல்லை? எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு என்ன பண்ண போகிறீங்க நான் கேட்குறேன். ஆகவே இன்றைய விஜயோட கூட்டம் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லி இருக்குது. திமுகவுக்கு கடும் சவால் காத்திருக்கிறது. அவர் தெளிவாக தான் திமுக மாற்றுன்னு பொசிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிஜேபி எதிர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ பிஜேபி எதிர்க்கலான்னா பிஜேபி பி டீம்னு பேசுவானுங்க, நீ பேசுன்றாரு அவர். எனக்கு கவலையே இல்லைன்ட்டாரு. 2 பேரும் கவலைப்படணும். திமுகவும் அதிமுகவும் அதிகம் கவலைப்பட வேண்டியது அதிமுக. மாடர்ன் தமிழ்நாடுங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டாரு. சிஎம் சொன்னதுக்கு நிறைய விஷயங்களுக்கும் விஜய் கவுண்டர் கொடுத்தாரு. அவ்வளோதான். ஈரோடு பிரச்சனையும் மாவட்ட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் கலந்து பேசிட்டாரு. அதான் நான் சொல்றேன், இந்த கடந்த எடுத்து வைக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு 22 மாதம் ஆகுது. அடுத்த பிப்ரவரி வந்தால் 2 மாதத்தில் 2 வருஷம் முடியுது. இது வரைக்கும் ஒரு 10 கூட்டம் பேசியிருப்பாரு. அதில் பெஸ்ட் ஸ்பீச் இன்னைக்கு ஸ்பீச் தான். நான் யாருங்கிறது 2026 தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு சிஎம் வந்து யாருக்கு பதில் கொடுத்தாரோ அதே பதிலாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். விஜய் யாருங்கிறது தெரியுங்கிறதையும் மிக தெளிவாகவே வந்துட்டு பயன்படுத்திருக்காரு. பெரியாருக்குரிய ஒரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. ஆதவர்ஜனா பேசுகிறப்ப கூட வந்துட்டு உதயநிதியோ இவங்களோ வந்துட்டு பெரியாருடைய பேரை வந்துட்டு கிளைம் பண்ணியெல்லாம் பேசுகிற அளவுக்குலாம் இதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜனாவும் ஒரு இடத்துல வந்து பேசுகிறார். இவங்க தான் பெரியார்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு பெரியார் தான் இருக்க முடியும், ஒரு அண்ணா தான் இருக்க முடியும், ஒரு கலைஞர் தான் இருக்க முடியுங்கிற லெவலில் தான் அவர் வந்து பேசியிருக்காரு. இனிமேல் வந்துட்டு அந்த பட்டங்கள் சின்ன பெரியார், பெரிய பெரியார், சின்ன அண்ணா, பெரிய அண்ணா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வச்சுக்கிறவே கூடாதுங்கிறதுல டிவிக்கே தெளிவாக இருக்குது. யாரையுமே வந்துட்டு திரும்ப அடுத்த ஒரு ஆளாக வந்துட்டு அவங்க தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி ஒப்பிட முடியாதுன்றாங்க. தெளிவாக இருக்காங்க. துதிப்பாடு அரசியல் வேணான்றாங்க. ஆனால் விஜய்ன்ற ஒரு தனிநபரை சுற்றி தான் அது கட்சி சொல்லுது.
அதை பேசுகிறத விட முக்கியம் விஜய் என்ன பேசுகிறான்றது. ஆகவே விஜய் பேசுகிறதா நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். உதயநிதியை வந்துட்டு விஜய் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல வச்சு பார்த்து பேசுகிறாருன்னு நினைக்கலாமா சார்? அதாவது எங்களுக்கு போட்டிங்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் திமுக அவர் வந்து எடுத்துக்கிட்டார். ஆனால் அதிமுகவையோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ நான் நிறைய பேருக்கு நான் பதில் கொடுக்கலாம், நான் கொடுத்து நானே வந்து அவங்கள வந்து என்னோட காம்படிஷனை வச்சுக்க விரும்பலைங்கிறத தெளிவுபடுத்துறாரு. அது அதிமுகவா இல்லை நாம் தமிழரோ இல்லை ஏதோ ஒரு அரசியல் இயக்கங்களோ எனக்கு இவங்க தான் அப்படிங்கிறத வந்துட்டு விஜய் பேசின தெளிவுபடுத்துறதா பார்க்கலாமா? கண்டிப்பாக வந்து எதிரி வந்து திமுக தான், ஸ்டாலின் தான். உதயநிதி பேரை கூட அவர் உச்சரிக்க மறுக்கிறாரு, துணை முதலமைச்சரும் கூட சொல்ல மறுக்கிறார். முதலமைச்சர் திமுக தான், அதில் தெளிவாக தான் இருக்கார். எனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டின்றதில் அவர் தெளிவாக இருக்கார். அது ரொம்ப தெளிவான ஒரு முடிவு. அது தனிப்பட்ட இது வந்து உதயநிதி எழுத்தா வந்து அது வேறு மாதிரி போயிடும். அதனால் அதெல்லாம் அவர் செய்ய விரும்பலை. தன்னுடைய எதிரியை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுறாரு, தன்னை அரசியலில் பொசிஷன் பண்ணிக்கிறாரு. அரசியலில் வரக்கூடியவங்க, புதுசாக வரக்கூடியவங்க செய்ய வேண்டிய வேலைகள் இதுதான். முதல்ல தன்னை பொசிஷனிங் பண்ணிக்கணும், ரெண்டாவது எதிரியை ஃபிக்ஸ் பண்ணணும். அது ரெண்டையும் அவர் பண்ணிட்டார். அதை தாண்டி தேவையில்லாதது உதயநிதி பேர் எழுக்கிறது, உதயநிதியை மறைமுகமாகவோ நேரடியாகவோ மறைமுகமாக பேசினா கூட அது விஜயோட பலவீனத்தை தான் காட்டும். ஆகவே அதில் ரொம்ப தெளிவாக தான் இருக்காருன்னு எனக்கு தோணும். சீமானுக்கு பதில் கொடுக்குற மாதிரி கூட மற்றவர்கள் அப்படின்னு அவர் சொல்லி ஒரு சில அரசியல் கட்சிகளை வந்துட்டு அவர் சொல்கிறார், மற்ற அரசியல் கட்சிகள் அவங்கள கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத விஜய் தெளிவுபடுத்தியிருக்காரு. இது சீமான் போன்ற அரசியல் கட்சிகளை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி. அப்படி தான் தெளிவாக எனக்கு திமுக தான், தேசிய அளவில் பிஜேபி தான் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுக தான், வேறு யாரும் எனக்கு கவலை இல்லைன்னு அவர் தெளிவாக சொல்கிறார். மறைமுகமான வார்த்தைகளை சொல்லிட்டாரு. நேரடியாகவும் மறைமுகமாகவும் சீமானையோ மற்ற எந்த கட்சிகளையோ அவர் குறிப்பிட்டு பேசவே இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் ரொம்ப தெளிவாக தான் இருக்கார். ஜெயிப்பாரா தோப்பாரானா அது வேறு விஷயம். நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.